நீ பண்ணலல்ல, ஜெயந்தி அண்ணி தானே பண்ணாங்க. ஏய், என்ன இந்த கேஸ் சம்பந்தமா என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா? புரியல? சரி அம்மா, அந்த கொலை பண்ண மூணாவது ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம பழைய ஃபைட் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னை இங்கேயே விட்டுடலான்னு பாக்குறியா? சும்மா தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை. நான் அந்த கொலைகாரனை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரமே அவனை நேருக்கு நேரா சந்திச்சு பேச போறேன். அப்படியா? தெரியும், பரவாயில்ல. அப்போ எப்படியும் சீக்கிரம் நான் வெளியே எடுத்துருவேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அந்த இந்து உங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கான்னு தானே சொன்னீங்க? ஆமா. நீங்க எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு அவ ஸ்டேஷனுக்கு வந்தப்போ அவ கையில ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்ஸ்பெக்டர், அதை நீங்க ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இல்ல 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 இல்ல, அவ ரொம்ப நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருந்தா. அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர். வச்சிடுறேன். என்னடா என்னாச்சு? அது வந்துன்னு அந்த இன்ஸ்பெக்டர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அந்த இந்துக்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா? வீட்லேயும் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தா. இன்ஸ்பெக்டரும் அதே சொல்கிறான்னா அவரை சும்மா விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்கா? ஆமாண்ணே. வா போய் பார்க்கலாம். சரி. அண்ணா, இவ ஏதோ செயினை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல என்ன கொலைகாரனாக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏய், செயின் உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப என் கழுத்துல இருக்கிறது? அது நீங்க கொலை பண்ணதுக்கு அடுத்த நாள் ஜுவல்லரியில வாங்கினது. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க தம்பியோட கைரேகையை எடுத்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுத்துருக்கேன். அதுல வர கைரேகையும் கதிர் உடம்புல இருந்த கைரேகையும் மேட்ச் ஆயிருச்சுன்னா நாளைக்கே உங்க தம்பி திவாகர கோர்ட்ல குற்றவாளின்னு நிரூபிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஏய், நீ யார்கிட்ட பேசிருக்கன்னு தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா செயின் ஆகிட்டு கொடுத்துரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த செயினை நான் கொடுக்க மாட்டேன். எதனாலும் கைரேகை ரிசல்ட் வரட்டும், கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஆனா என் தம்பியை மட்டும் இதில் விட்டுரு. உங்க தம்பி ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் கேட்குற 2 விஷயத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும். சரி சொல்லு. முதல்ல என்னோட வீட்டு டாக்குமெண்ட்டை என்கிட்டே திரும்ப ஒப்படைச்சிட்டு
இனி உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஸ்டேஷனுக்கு வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளில வாங்க. இதோ வரேன். வாங்க சார், உட்காருங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நீங்க சொன்னது உண்மைதான். அந்த இந்துக்கு நான் தான் கொலை பண்ணியிருக்கேன்னு எப்படி தெரிஞ்சிச்சு சார்? எப்படி சார்? கொலை நடந்த இடத்துல இருந்து என்னோட செயின் ஒன்று கிடைச்சிருக்கு சார். ஃபாரன்சிக் ஆளுங்க செயின் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியலையே. இப்ப அந்த செயினை வச்சுதான் என் மேல சந்தேகப்படுறா. எனக்கே தெரியாம என் கைரேகை எடுத்து ஏதோ டெஸ்ட் கொடுத்துருக்கா சார். ஓஹோ, இவ்வளோ பண்றாளா அவ? நான் கூட அவளை தப்பு கணக்கு போட்டேன். ஆனா தெளிவா தான் இருக்கா. அதை விடுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் அவ என் பக்கமே வரக்கூடாது. நாம பண்ண போற காரியத்துல அவ மொத்தமா முடங்கி போய் உட்காரணும். என்ன பண்ண அவ உடஞ்சு போவாளோ அதை பண்ணுவோம். அப்பதான் நம்ம பக்கம் திரும்ப வர மாட்டான். தண்ணி வேணும். தண்ணியா? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது சார், தண்ணி எனக்கு இல்ல, பின்னாடியே சைடுல எல்லாம் நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு. ஏண்டா சிரிக்கிறியா? எவ்வளவு திமிரு உனக்கு? அடிங்க அடிங்க. அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. பத்ரா, எதுக்கு சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்ன சார் பண்ணா? என்ன பண்றீங்க? ஏய், ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. முடியாது சார். ஏய், நீங்க எங்க கண்ணாவை போட்டு அடிக்கிறத பார்த்து எங்களால வெளியில போக முடியாது சார். இவங்க கண்ணு முன்னாடியே இவனை போட்டு அடிக்கடா. இவன் அடி வாங்கி கதறத இவங்க பார்க்கணும். அடிங்க.